ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட், நம்ம பார்க்க போகிற வீடியோ பிப்ரவரி மாதம் மீனராசிக்கு ஆபத்து தேடி வரும், எச்சரிக்கை வேண்டும். பொதுவாகவே மீனராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு யார் வம்பு தும்புக்கும் போக மாட்டாங்க. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு நடக்கக்கூடிய ஒரு நபர் தான். ஆனால் வர வம்பை எப்போவுமே விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு கோபம், வேகம் எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பொறுமையும் சாதுவான ஒரு குணத்தோற்றம் இருந்தாலும் கோவப்பட்டாங்கன்னா அது சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்ற ஒரு பழமொழிக்கு இணங்க இருக்கும். ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான மகர ராசியில் முற்பகுதி சூரியன் இருக்கிறது. ஒரு விதத்தில் அரசாங்கத்தால் ஆதாயத்தையும் நன்மையையும், தந்தையினால் நன்மையையும், அரசாங்கத்தால் வர வேண்டிய வருமானத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நல்ல முன்னேற்றம் உண்டு. மூத்த வயதினாலும் நல்ல ஆதாயம் பெறுவீங்க, ஏற்றமும் உண்டு. ஆனால் பிற்பகுதி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்ததிபதி அமரும்போது வீண் விரயங்கள், அலைச்சல், ஏமாற்றம் கூட சனி வீட்டில் சனி வலுப்பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பில் 6ஆம் இடத்ததிபதி சேரும்போது அங்கிருந்து அவருடைய வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கும்போது ஹெல்த் இஷ்யூ வரும், அல்லது கடன் சுமைக்கு ஆளாகிறது, வம்பு வழக்குகள் வரும். வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனம் ரொம்ப அவசியம். முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டம் இயல்பாகவே நீங்கள் கோபம் குறைவான நபர், வெளித்தோற்றம் அதையே கண்டினியூ பண்ணுறது ரொம்ப நல்லது. உங்கள் பொறுமையை சோதிக்கிற மாதிரி சிலர் உங்களை கோபப்படுத்தக்கூடிய ஒரு நிலை அமையும். வீண் விரயங்களை தவிர்ப்பது நல்லது. அரசாங்கம் அதிகாரத்தை காட்டுறதுக்காக, அதாவது நான் பெரிய ஆள், நான் ஒரு பெரிய மனிதன் அப்படின்னு நான் எப்படி காட்டுறதுன்னு அதீத செலவுகளை செய்ய வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துறது ரொம்ப நல்லது. உங்கள் ராசிக்குள்ளே சுக்கிரன் வேற இந்த மாதத்தில் உச்சமாகிறாரு. அதனால் உங்களுடைய கௌரவம், செல்வாக்கை நான் நிலைநிறுத்தணும், என்னுடைய கௌரவம் என்னத்துக்காகிறதுலாம் வீண் விரயங்கள் பண்ணாதீங்க. கடன் சுமைக்கு ஆளாகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் முயற்சி செய்யணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும், ஒரு வேகம் இருக்கும், ஒரு சுறுசுறுப்பு இருக்கும். ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு உத்வேகம் உங்களுக்குள்ளே இருக்கும். ஒரு நல்ல காரியம் கூட வீட்டில் நடக்குதுன்னு வச்சிங்களேன், ஒரு சுபகாரியம் செய்கிறீங்க, ஆடம்பரமாக பண்ணிவிட்டு கடனை வாங்கிட்டு அதை ஒரு 2 வருஷம் லோன் போட்டு அடைச்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றதான் உண்மை. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால சில விஷயங்கள் என்னதான் நீங்கள் செலவு செஞ்சாலும் பார்த்து தான் பண்ணுவீங்க. மற்றவங்க சொல்கிறதுக்காக நீங்கள் செய்ய வேணாம். உங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும், என்ன பண்ணணும், அதை நீங்கள் நினைவில் கொண்டு போகிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 12ல் இருக்கக்கூடிய அந்த 7.5 சனியின் ஆரம்பம். இப்போ சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ல் இருக்கிறதுனால வீண் விரயங்கள், அலைச்சல்கள், உடலில் சோம்பல், சோர்வு, ஏமாற்றங்கள், வருமானம் குறைவாக இருக்கும், செலவு ஜாஸ்தியாக இருக்கும், குடும்பத்தோட ஒத்துழைப்பு பெருசாக உங்களுக்கு இருக்காது. அதாவது நீங்கள் ஒரு ஆள் தான் எதை செஞ்சாலும் செய்கிற மாதிரி இருக்கும். பெருசாக குடும்பத்தோட சப்போர்ட் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு வேலை சுமை, பணிச்சுமை ரொம்ப அதிகமாக இருக்கும், அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும், வேலை பார்க்குறது ரொம்ப அதிகமாக இருக்குது, வேலை ரொம்ப அதிகமாக இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கான உயர்வும் இருக்கும். அதனால் உங்கள் வேலைக்கான அந்த உழைப்பு கூடுதலாக தான் இருக்கும். பட் பெருசாக அதை போட்டு குழப்பிக்காதீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் தந்தையின் உயர்வு அல்லது தந்தையின் உடல் ஆரோக்கியத்திலும் பிரச்சனையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இயல்பாகவே இருக்குது. ஒரு விதத்தில் இந்த மீன ராசிக்கு தொடர்புகளாலையும் பெரிய நன்மைகள் கிடையாது. நீங்கள் எவ்வளோ தான் மற்றவங்க உங்கள் கூட இருக்கிற நண்பர்களோ அல்லது பங்காளியோ உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வாரி இறைச்சா கூட சரி தான், நீங்கள் இந்தாங்கன்னு எடுத்துகிட்டு போங்கன்னு உங்கள் கிட்ட எல்லாத்தையுமே கொடுத்தாலும் சரி, அவங்க வாங்கிக்கிட்டு போய் அடுத்து உங்களை குறை தான் சொல்லுவாங்க, உங்களை கஷ்டமாக தான் சொல்லுவாங்க. அதான் உண்மை. அதனால் நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறத விட தனக்கு மிஞ்சியது தான தர்மம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி உங்களுடைய தேவைகளை முழுமைப்படுத்திட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வாழ்க்கை துணையும் கூட உங்களுக்கு பெரிய அளவுக்கு இந்த காலகட்டம் சப்போர்ட் இருக்காது. எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஓடியார உங்களால் தான், அவங்களால முடிஞ்சது செய்வாங்க. அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு பூர்த்தி செய்யாது. இந்த பிப்ரவரி மாதம் மீனராசி கவனமாக தான் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு எதுலையுமே அவசரப்படாதீங்க. பொறுமையாக நிதானமாக தெளிவிடுங்க. பதட்டம் இல்லாமல் தைரியமாக செயல்படுங்க, சிறப்பாக இருக்கும். லாபமேன்மை உங்கள் உழைப்புக்கானது உயர்வு உண்டு, அதில் குறையே கிடையாது. சேம் டைம் நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்களா, கடவுள் உங்களுக்கு செய்திருவார். அவனுக்கு செஞ்சு அவன் எனக்கு செய்யலைன்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு இருக்கிறத விட கடவுள் மேலேருந்து பார்க்குறாரு, நீங்கள் செஞ்சது உண்மையாக இருக்கும், அப்போ அதுக்கு உங்களுக்கு ஒரு விதத்தில் கொடுத்துருவார். அதனால் நீங்கள் நல்லதே நினைங்க, தப்பு கிடையாது. உங்கள் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். மீனராசிக்கு பிப்ரவரி மாதம் முடிஞ்ச வரைக்கும் எதிலும் கூடுதல் கவனமாக செயல்படுங்க. முற்பகுதி உங்களுக்கு ஓரளவுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். பட் பிற்பகுதி கொஞ்சம் சறுக்கல் இருக்குது, கஷ்டம் கசப்புக்கான ஒரு செயல் இருக்குது. விரயம், கடன் சுமைக்கு ஆளாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது வம்பு வழக்குகளில்
சிக்கிக்காமல் இருக்கிறது நல்லது. உங்களை குறை சொன்னால் கூட அது என்ன இல்லைன்னு நீங்கள் போயிட்டே இருந்துறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த காலகட்டம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, கஷ்டங்கள் கொடுக்கறதுக்கான அந்த வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்கள் பேர் கெடுறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.